இன்னைக்கு நாம எப்பயும் மாதிரி அரிசி சாதம் செய்யாம, வரகு அரிசியில நாம வந்து ஒரு சிம்பிளா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள வச்சு ஒரு புலாவ் மாரி செய்யப்போறோம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். இத நல்லா ஒரு 4, 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கலர் நல்லா வெள்ளையா வர அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணி எப்படி இருக்கு பாருங்க அழுக்கா. இப்ப பாருங்க நான் வந்து ஒரு 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்ல கலர் மாறிடுச்சு. இப்ப நான் ஒரு குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இப்போ பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வந்து பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நான் 2 குட்டியான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி நல்ல நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 2 சிட்டிகை. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வரணும். முழுசாக இருக்கக்கூடாது. இப்போ நான் கொத்தமல்லி இலைகள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி புதினா சேர்க்கல. புதினா இல்லை, உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 டம்ளர் வரகரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். ரெண்டு விசில் விட்டால் போதும். நல்ல ப்ரெஷர் ஃபுல்லாக ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான பொருட்களை வச்சு சூப்பராக பிரியாணி செஞ்சுட்டோம். எப்பயும் அரிசியே செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியங்களை செய்யும்போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சத்தான ஆகாரமும் கூட இது. அவ்வளோதான், சூப்பராக ஒரு பிரியாணி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.